ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நைஃப் ஷார்ப்னர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். இந்த நைஃப் ஷார்ப்னரில் வந்து 3 பார்ட்டிஷன் இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் என்ன பண்ணணும்னா, நம்மளோட கத்தியை வந்துட்டு அதில் நம்ம முன்னாடிலாம் வெட்டியிருப்போம் இல்லையா எதையாவது, அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. செகண்ட் பார்ட்டிஷன் என்னென்னா ஷார்ப் பண்ணும். பட் தேர்டு பார்ட்டிஷன் வந்துட்டு நல்லா சூப்பராக ஷார்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கத்தியை வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் தான் இந்த பார்ட்டிஷனில் வச்சு இழுக்கணுங்க. அப் அண்ட் டவுன் இப்படி பண்ணவே கூடாது. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் ஒரு 10 டைம்ஸ் வச்சுட்டு இழுக்கிறேங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டிஷன்லேயும் இதே மாதிரி 10 டைம்ஸ் வச்சு இழுத்துருங்க. தேர்டு பார்ட்டிஷன்லேயும் அதே மாதிரி தான் வச்சு அப்படியே நல்லா டைட்டாக அழுத்தி இழுத்துருங்க. கத்தி வந்துட்டு சூப்பராக ஷார்ப்பாயிருங்க. முன்னாடிலாம் கத்தி வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு மொட்டையாக போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம், இல்லைனா வேறு கத்தி வாங்குவோம், இல்லைனா சாணம் பிடிக்கிறவங்க வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் சாணம் பிடிக்கிறதுக்கு எங்கடா இடம் இருக்குன்னு தேடிட்டும் போயிட்டுருப்போங்க. இனிமேல் அப்படி போக வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரு ப்ராடக்டே போதுங்க, உங்கள் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணி கொடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த தேர்டு பார்ட்டிஷனில் ஷார்ப் பண்ணும்போது அப்படியே குட்டி குட்டி துகளாக அப்படியே தெரிஞ்சதுங்க. சரி கையில் தட்டி வீடியோவில் தெரியுதான்னு பார்த்தேங்க, பட் வீடியோவில் தெரியவே இல்லை. அந்த சின்ன சின்ன அந்த நைஃப்பில் இருக்கிறது அந்த அப்படியே மெட்டல் தெரியுதுங்க. அவ்வளோ சூப்பராக நமக்கு ஷார்ப் பண்ணி கொடுக்குது. இப்போ இது வந்துட்டு நம்ம தக்காளி எவ்வளோ அழகாக கட் பண்ணுதுன்னு பாருங்களேங்க. கையை ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம், லேசாக அழுத்தம் கொடுத்து கட் பண்ணாலே போதுங்க. இப்போ தக்காளியை கட் பண்ணுறது தானே பார்த்தீங்க, இப்போ வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்களேன். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுது. உண்மையிலேயே எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வேணும்னாலும் இந்த கத்தியை வச்சுட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.